மன்னிப்பு கேட்கறது மன்னிச்சது இதெல்லாம் சரிதாப்பா. ஆனா நாட்டாம சொன்ன தீர்ப்பு வந்து ஒரு குறை இருக்குது, அதை நான் மாத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. கேட்டோன்னு மனோஜ் இருந்துட்டு காலில் விழுந்து நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இங்க பாருப்பா, நான் சொல்றது கேளுப்பா. நம்ம கடல்ல போய் நிக்கிறோம், கடல் அலை வந்து நம்ம காலில் வந்து விழுகுது. அது நம்ம காலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது பின்னாலேயே போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? உடனே அண்ணாமலை இருந்துட்டு டே விடுறா, அதான் பேசி முடிச்சு எல்லாம் முடிஞ்சதில்லடா அப்படின்னு சொல்றாரு. முத்து வந்துட்டுப்பா அதெல்லாம் அப்படி விட முடியாதுப்பா, இன்னும் முடியல, நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜயா வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டு இவன் என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியலீங்களா? எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க பணத்தை வச்சு தானே அவன் கடை ஆரம்பிச்சிருக்கான் மனோஜ், அதனால அதுல எனக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லி அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு அவங்க சொன்னது பாதி உண்மை பாதி போய்ப்பா, எனக்கு அந்த பணத்துல எல்லாம் பங்கு வேண்டாம்ப்பா. டே ரவி, உனக்கு அது வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லவும் எதுக்கு பழகுறல கேட்டுக்க, ஏன்னா மீனா கிட்ட கேட்க வேண்டியது இல்லை, மீனாக்கு வந்து பணத்தாசை எல்லாம் கிடையாது. சொல்ல போனால் இந்த மனோஜையும் பார்லரமையும் பேச வைக்கிறதுக்காக அப்பாட்ட போய் பேசி சப்போர்ட் பண்ணதே வந்து மீனா தான். மீனா வந்து பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா, ஆனால் அப்படி இருப்பாங்க நல்லா சொல்ல முடியாதுல்ல, அதனால நீ எதுக்கும் பழகுறலையும் கேட்டுக்க, தனியெல்லாம் நீ முடிவெடுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எங்களுக்கும் பணம் எல்லாம் வேண்டாம் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு நாட்டாம தீர்ப்பை தப்பா சொன்னதுனால நான் வந்து புதுசா ஒரு தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவன் என்னத்தை சொல்ல போறானோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணி அப்படியே பேந்த முடிச்சுட்டு பயத்தோட நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து இருந்துட்டு டே, நீ கடை ஆரம்பிச்சது உன் மாமனார் வீட்டு சொத்துல கிடையாது, நம்ம அப்பா சம்பாரிச்ச சொத்து. அதாவது 35 வருஷமா அப்பா உழைச்சு சம்பாரிச்ச காசு, அதுல தான் இப்போ நீ கடைய ஆரம்பிச்சிருக்கிற. அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதான் ரவி அந்த முதலாளியோட பேரை மாத்துறது என்னமோ சொல்லுவாங்களடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரவி இருந்துட்டு ஓனர்ஷிப் மாத்துறதா அப்படின்னு சொல்றாரு. அதான் உன் கடையோட ஓனரை மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. எது ஓனரை மாத்திரையா? ஓ, நீ ஓனர் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கிறாரு. டேய், ஏற்கனவே நான் 2 காருக்கு ஓனரா இருக்கேன்டா, எனக்கு எதுக்குது? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அப்பா பணத்துல தானே கடைய ஆரம்பிச்சேன், அப்ப அதுக்கு ஓனர் யாரு? அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. அண்ணாமலை இருந்துட்டு டே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முத்து உடனே அப்பா இனிமே அப்படிதாப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே மனோஜ் வந்துட்டு அப்ப நான் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப முத்து உடனே நீ அந்த கடையில வேலை செய்யற ஒரு ஆளு, ஆனா உனக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? சரி படிச்சிருக்க, மேனேஜராக இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன மீனா, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட கேட்கறாரு. மீனா என்ன சொல்றதுனே தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க மனோஜுக்கு ரோகிணிக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. விஜயாவும் வந்து அப்படியே முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்னடா இவன் திருடங்கையிலேயே சாவி கொடுக்குறானேன்னு சொல்லிட்டு நினைக்காதடா, கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கோ, நீ எப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை எல்லா கணக்கு வழக்கையும் அப்பாட்ட காமிச்சிரு, இனிமே நீ அந்த கடையில எல்லாத்து போல சாதாரண வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அதை கேட்டோன்னா மனோஜுக்கு ரோகிணிக்கு அப்படியே பயங்கர எரிச்சலா இருக்குது. அந்த கடைக்கு இனிமே நம்ம அப்பா தான் முதலாளி, இதுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. முத்து சொல்லி முடிச்ச அடுத்த செகண்டே வந்து மீனா சந்தோஷத்துல பயங்கரமா கையை தட்டுறாங்க. கையை தட்டிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியுமே வந்து ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த விஜயாக்கு வந்து பயங்கர ஷாக் ஆகி அப்படியே முறைச்சுக்கிட்டு மீனாவே பார்த்துட்டு இருக்காங்க. மீனா மெய் மறந்து கையை தட்டிட்டு இருக்கிறதே நிறுத்திடுறாங்க. விஜயா அப்படி பார்த்த உடனே மீனா கையை தட்டுறது நிறுத்திட்டேன், மனசுல ஒன்று சரின்னு பட்டுச்சுன்னா அதை கொண்டாடுறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, நீ கைத்தட்டு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. நான் சொன்ன தீர்ப்பு வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. நீங்க சொன்னது ஆக்சுவலா ரொம்ப கரெக்ட், ஆக்சுவலா அங்கிள் பணத்துல தானே ஷோரூமே ஆரம்பிச்சிருக்காங்க, அப்ப நியாயப்படி பார்த்தா அங்கிள் தானே அதுக்கு ஓனர் அப்படின்னு சொல்லி சுத்தி சொல்றாங்க. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. விஜயா மனோஜ் ரோகிணி அவங்க முகத்துல வந்து எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. அவங்க 3 பேர் அப்படியே முறைச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ரவி இருந்துட்டு மனோஜ் கண்டதெல்லாம் செஞ்சு எதுலையாவது போய் மாட்டிக்கிறான், கொஞ்ச நாளைக்கு அப்பாவே இதை கவனிச்சுக்கிட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு டே எதுக்குடா இதெல்லாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நான் சொன்ன தீர்ப்பு அப்ப கரெக்டான தீர்ப்பு, அதுக்கு தான் மெஜாரிட்டி இந்த வீட்டில் அதிகமா இருக்குது பாரு, அம்மாவே வந்து சைலண்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை வேற கை காமிச்சு சொல்றாரு முத்து. விஜயாவை என்ன சொல்றதுன்னே தெரியாம பேசாம முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. விஜயா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தோன்னா அதை விட ஷாக் ஆகுது ரோஹிணிக்கு. உடனே முத்து இருந்துட்டு பாருப்பா, அம்மாவே சும்மா தானே இருக்காங்க, அப்ப அவங்களுக்கு இதுல ஓகே தானே அர்த்தம், இனிமே நீ தான் அந்த கடைக்கு ஓனர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வந்து மனோஜோட ரூமுக்கு காமிக்கிறாங்க. அங்க ரோஹிணி வந்து அப்படியே தலையா கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கதவை திறந்துட்டு மனோஜ் வந்து உள்ள வராரு. உள்ள மனோஜ் வந்தது பார்த்த உடனே ரோஹிணி வந்து தள்ளி போய் உட்காந்துக்கிறாங்க. மனோஜ் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இப்பதான் வந்து நீ கரெக்டா பேசியிருக்க அம்மா கிட்ட இன்னைக்கு நீ மரியாதையா எப்படி பேசினியோ அதே மாதிரி தான் நீ இனிமே எப்பவுமே பேசணும், நல்ல வேளை அவங்களுக்கு கோவம் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ரோஹிணிக்கு வந்து பயங்கர கடுப்பாயிருது. மரியாதையை ஒழுங்கா எந்திரிச்சு போயிரு, வெக்கமால இப்படி சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட மனோஜ் வந்துட்டு இப்போ நீ எதுக்கு இப்படி கோபமாக பேசுகிற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அதை கேட்ட ரோஹிணி வந்துட்டு ஆமா நீ எதுவுமே பண்ணல, அவங்க என்ன திட்டும் போது நீ என்ன பண்ண, அவங்க என்ன அடிச்சாங்கல்ல அப்பவும் நீ எதுவுமே பண்ணல, சும்மா தானே இருந்தேன், இப்போ மட்டும் எதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க கை நீட்டி அடிக்கும்போது தடுக்காட்டி கூட பரவாயில்ல, அடிக்காதீங்கன்னு சொல்லியாவது ஒரு வார்த்தையாவது நீ சொன்னையா, நான் அடி வாங்கினதை பார்த்து ரசிச்சுட்டு தானே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. இல்லை ரோஹிணி, அம்மாவோட கோவத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்த வேண்டாமேன்னு சொல்லி தான் நான் அமைதியாக நின்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். அதை கேட்ட ரோஹிணி வந்துட்டு இப்போ நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவங்க என்னை திட்டிட்டு தானே இருந்தாங்க, அப்பவும் வாய் மூடிட்டு நின்றுட்டு தான் இருந்தேன், அந்த முத்து வேற உங்க அப்பாவை வந்து அந்த ஷோரூமுக்கு ஓனர் ஆக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுக்கும் நீ வாயை மூடிட்டு எல்லாத்துக்கும் மரமாறி நின்றுக்கிட்டு இருக்க. இல்ல ரோஹிணி, அம்மா உன்னை திட்டும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ரோஹிணி வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு கம்மியா திட்டுறாங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அப்போ கூட கொஞ்சம் கூட எனக்காக சப்போர்ட் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணவே இல்லை. இல்லை ரோகிணி, நீ வேற என்னை குறைச்சி பேசிட்ட, அதனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி தயங்குறாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு, நான் ஒன்றும் இல்லாதது சொல்லலையே, என்னமோ சும்மா அம்மா அம்மான்னு பேசிட்டு இருக்க, உன்னை ஓனர் ஆக்குனதே நான் தானே, உன்னை படிக்க வச்சது கூட உங்க அப்பா தான், உங்க அம்மா உனக்காக என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ உங்க அம்மா வந்து உனக்கு எதுவுமே பண்ணாதப்போ நான் தானே உன்னை ஓனர் ஆக்கி உனக்கு சப்போர்ட் பண்ணேன். அந்த ஜீவா கிட்ட இருந்து பணத்தை வாங்குறதுக்கு ஏற்பாடும் பண்ணி ஹெல்ப் பண்ணி அந்த பணத்தில் ஷோரூம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஐடியா கொடுத்து உன்னை ஓனர் ஆக்குனதே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்த உடனே என்னை உடனே போட்டு கொடுத்துட்டேன். அப்பெல்லாம் உனக்கு எம்பாரசிங்காக இல்லை, அப்பெல்லாம் உனக்கு மனசு கஷ்டமும் இல்லை. மனோஜ் வந்து எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தார், அவரோட முன்னேற்றத்துக்காக வளர்ச்சிக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு நான் சொல்லும் போது மட்டும் உனக்கு மனசு கஷ்டமாயிருச்சோ? மனசை தொட்டு சொல்லு, அந்த ஜீவா கிட்டேருந்து வாங்கின பணத்தில் எனக்காக நான் ஏதாவது வாங்கிக்கிட்டேனா? உனக்காக தானே அந்த ஷோரூமை வச்சு கொடுத்தேன். ஆனால் உங்கள் அம்மா பேசும்போது நீ என்கிட்ட வந்து எதுவுமே பேசாமல் இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா சொன்னாங்கிறதுக்கு வேண்டி என்கிட்ட பேசாமல் தானே இருந்தேன். இந்த லட்சத்தில் உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வராமல் ஷோரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ கூட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்கல இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மனோஜ் இருந்துட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதானே, நீ பண்ண எதுவுமே உனக்கு தப்பாவே தெரியாது. இங்கே பாரு மனோஜ், நான் உன்னை அந்த ஷோரூமுக்கு ஓனராக்கி அழகு பார்த்தேன். 2 நாள் நீ என்கிட்ட பேசல, அதுக்குள்ளேயே வந்து அந்த முத்து வந்து உன்னை அந்த ஷோரூமில் ஒரு வேலைக்காரனை உட்கார வச்சுட்டான். இனி அடுத்து கொஞ்ச நாள் அந்த ஷோரூமை விட்டே உன்னை துரத்திடுவான். அந்த மீனாவை பாத்தியா, கை தட்டி உன்னை பார்த்து சிரிக்கிறா. நான் உன் கூட இல்லை அப்படின்னா உன்னோட நிலைமை இதுதான். உனக்கு அது புரியுதா இல்லையா? ஆனால் நீ வந்து எல்லா இடத்துலையும் என்னை விட்டு கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, இல்லை ரோகிணி அது அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ளே, ஒழுங்காக போயிரு மனோஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. உடனே மனோஜ் ரூம்லேருந்து போயிடுறாரு. ரோகிணி அப்படியே பயங்கர டென்ஷனாகி அப்படியே உட்காந்துடுறாங்க. வீட்டை வாங்குற பேர் வைக்கிற பேய் ஒட்டுறன்னு இந்த ரோகிணியும் மனோஜும் ஆடின ஆட்டத்துக்கு வந்து முத்து வந்து இந்த மனோஜ் டம்மியாக்கி உட்கார வச்சு அண்ணாமலை வந்து அந்த ஷோரூமுக்கு ஓனராக்க போகிறாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.